கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது கிரிப்டோ கரன்சி மீது பப்ளிக் ட்ரஸ்ட் இப்போ எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்டார்டிங்கில் கிரிப்டோனாலே ஸ்கேம்னு நினச்சது உண்மைதான். ஆனால் இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து இன்னும் ஏன் லீகல்னு அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணலை? 100% வந்து லீகல் ஆகும். சில கண்ட்ரீஸ்லாம் வந்து ஓப்பன் அடாப்டேஷன்ஸ்க்கு வந்துடும். சில கண்ட்ரீஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ரெகுலேட் பண்ணுவாங்க, US, இந்தியா. கிரிப்டோ ஃபியூச்சரில் கோல்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி ரிட்டையர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக மாற வாய்ப்பு இருக்கா? நாங்கள் கிரிப்டோவே வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நாங்கள் பார்க்க சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு ஜென்யூனான கிரிப்டோ ப்ராஜெக்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது சார்? மக்கள் வந்து இனிமே தான் வந்து இன்னும் கான்ஷியஸாக இருக்கணும். மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் தரேன், மந்த்லி ரிவார்ட்ஸ் தரேன், இந்த மாதிரி வந்து ஃபேக்கான கமிட்மெண்ட்ஸ் கொடுத்து மொத்தம் ஸ்கேம் பண்ண மணி மட்டும் 2300 crore. ஆரோ ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே மக்களுக்கு கிரிப்டோ கரன்சி மேல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதை பத்தி பேசுறது தான் இன்னைக்கு நம்ம கூட இன்னசஸ் உடைய டைரக்டர் மிஸ்டர் யூசுப் ரஹமான் அவர்கள் வந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். கிரிப்டோ கரன்சில என்ன பெரிய பாசிட்டிவ் சேஞ்ச் நடந்திருக்கு? நிறைய பேருக்கு தெரியல எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியாக இருக்கா நெகட்டிவிட்டியாக இருக்குதாங்கிறது தெரியல. ஸோ நான் பாசிட்டிவிட்டி எல்லாம் சொல்கிறேன். கிரிப்டோங்கிறது பிளாக் செயினில் ஒரு டிரான்சாக்ஷன்ஸ்க்காக கிரியேட் பண்ண டூல் தான் கிரிப்டோ கரன்சிஸ். இதோட பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கண்ட்ரீஸோட கவர்மெண்ட் வந்து இதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் நிறைய கம்பெனிஸ் வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் பாலிகான் நெட்வொர்க்கோட பிளாக் செயினோட டெக்னாலஜியை வந்து தன்னோட ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. நிறைய சொல்லிட்டே போகலாம். கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது கிரிப்டோ கரன்சி மீது பப்ளிக் ட்ரஸ்ட் இப்போ எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்டார்டிங்கில் கிரிப்டோனாலே ஸ்கேம்னு நினச்சது உண்மைதான். ஆனால் இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து காயின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, கவர்மெண்ட் டாக்ஸேஷன்ஸ் கலெக்ட் பண்றது, இதெல்லாம் வந்து பப்ளிக்கு நல்ல ட்ரஸ்ட் இப்போ பில்ட் ஆயிருக்கு. கவர்மெண்ட் கிரிப்டோவை இல்லீகல்னு சொல்லல, அதே டைம்ல லீகல்னு சொல்லல, ஆனா ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரெகுலேட் பண்ணியுமே இன்னும் ஏன் லீகல்னு அஃபிஷியலா டிக்ளேர் பண்ணல? கவர்மெண்ட் இதுல தெளிவா இருக்காங்க. இவ்வளோ பெரிய கண்ட்ரில எல்லாரும் ஓனா மைண்ட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. லீகல்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் எல்லாருமே என்கிட்ட இருக்கிற எல்லா காயின்ஸுமே லீகலு, கவர்மெண்ட்டே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு MLM, ஃபோன்சி ஸ்கீம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி மந்த்லி கமிட்மெண்ட், மந்த்லி ரிவார்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன் ஒருத்தவங்க மந்த்லி ரிவார்ட்ஸு, மந்த்லி கமிட்மெண்ட் பேஸ்டு, நீங்கள் 1 லட்சம் போடுங்க, நான் 4000 காயின் தரேன், மந்த்லி உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வரும், அப்படி இப்படின்னு சொல்கிறானோ அவங்க நல்ல இன்வெஸ்டரை வச்சு செய்ய போகிறான்னு அர்த்தம். நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். கிரிப்டோவில் மந்த்லி கமிட்மெண்ட் தரவே முடியாது. அப்படி ஒரு பிஸ்னஸே கிடையவே கிடையாது. லீகல் கவர்மெண்ட் ஏன் சொல்லலைன்னு சொல்லி கேட்குறீங்கல்ல, லீகல்னு ஒரு வார்த்தையில் இவ்வளோ விஷயம் இருக்குது. கவர்மெண்ட் இல்லீகல் இல்லைன்னு சொல்றது FIU ரெகுலேட்டட் எக்ஸ்சேஞ்சஸில் நீங்கள் பை பண்ணீங்கன்னா இல்லீகல் இல்லை அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. அதை முதல்ல ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆனால் இன்னும் FIUல ரிஜிஸ்டர் பண்ணாமலே நிறைய ஃபேக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. நாங்களும் FIUல ரிஜிஸ்டர் பண்ண எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணலாம். நீங்கள் FIU ரெகுலேட்டட் எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டாலே அதில் வந்துடும் யார் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ வந்து அதில் பண்ணாதான் சேஃபு. மோஸ்ட்லி இந்த ஃபேக் எக்ஸ்சேஞ்சஸில் யாருமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அது சேஃப் கிடையாது. இதனால தான் கவர்மெண்ட் லீகல்னு டிக்ளேர் பண்ணாமல் ரெகுலேட் மட்டும் பண்ணியிருக்காங்க. கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ட்ரிலையும் ஒரு கருத்து இருக்கு. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல கிரிப்டோ ஒரு பாயிண்ட்ல குளோபலா லீகல் ஃப்ரேம்வொர்க்குள்ள வருமா? 100% வந்து லீகல் ஆகும். சில கண்ட்ரீஸ்லாம் வந்து ஓப்பன் அடாப்டேஷன்ஸ்க்கு வந்துடும். சில கண்ட்ரீஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ரெகுலேட் பண்ணுவாங்க, US, இந்தியா அந்த மாதிரி கண்ட்ரியில் வந்து ரெகுலேட் மட்டும் தான் பண்ண முடியும், ஏன்னா பெரிய கண்ட்ரினால. மற்ற சின்ன கண்ட்ரிலாம் ஓப்பன் அடாப்டேஷன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. சூப்பர் சார். இப்போ ஜென்ரலான ஒரு டவுட், மக்கள் கிரிப்டோவை பிரைமரி இன்கம் சோர்ஸா எடுத்துக்கலாமா இல்ல செகண்டரி இன்கம் சோர்ஸா தான் எடுத்துக்கணுமா? அன்பிரடிக்டபிள் தான். ஸோ வந்து சேலரி இன்கம் பிரைமரி இன்கம்மாக வந்து கன்சிடர் பண்ணவும் கூடாது, டிபெண்ட் பண்ணவும் கூடாது. இது ஒரு செகண்டரி இன்வெஸ்ட்மெண்ட், செகண்டரி இன்கம்மா மட்டும் தான் பார்க்கணும். அதுதான் அட்வைசபிளும் சேஃபும் கூட. கிரிப்டோ ஃபியூச்சர்ல கோல்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி ரிட்டையர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக மாற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா, நிச்சயமா. நாங்கள் கிரிப்டோவே வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நாங்கள் பார்க்க சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா லாங் டேர்மில் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் மாதிரி அதுவுமே ஒரு டைமில் நல்ல ஒரு ஹை இது இருக்கும். பாஸ்ட் 10 இயர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே நல்ல ஒரு க்ரோத் இருக்கு. இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கறது தான் அட்வைசபிளும் கூட. கிரிப்டோவோட வேல்யூவை கண்ட்ரோல் பண்றது யாரு? மார்க்கெட் பிளேயரா, கவர்மெண்டா, இல்ல பப்ளிக் டிமாண்டா? முக்கியமாக மார்க்கெட் பிளேயர்ஸ் தான் வந்து வேல்யூவை கண்ட்ரோல் பண்ணுறது. ஒன்று டிமாண்ட் அண்ட் சப்ளை, நிறைய பேர் வாங்குறதும் நிறைய பேர் விற்கிறதும்.
உள்ளது தான். அது நார்மலா எல்லாருக்கும் தெரியும். நெறைய பேர் வாங்குனா ரேட் ஏறும், நெறைய பேர் வித்தாலும் இறங்கும். அண்ட் தென் வந்து பெரிய இன்வெஸ்டர்ஸ் எக்ஸாம்பிள் எலன் மாஸ்க்கு, இந்த மாரி ராபர்ட் கியோசகி அவங்கலாம் வந்து ஹியூஜா வாங்கி வச்சிருக்கிறாங்க. சரி ஹியூஜா செல் பண்ணாங்க அப்படின்னா, அதோட இம்பாக்ட் இருக்கும். அண்ட் தென் வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸு, கார்ப்பரேட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, தென் வந்து ஏதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ட்வீட் ஏதாவது போட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதோட இம்பாக்ட் இதா இருக்கும். ஸோ நான் சொன்ன மத்த விஷயம் தான் பிரைஸ இம்பாக்ட்டோ, வேல்யூ ஏறுறதோ, இறங்குறதோ பண்ணுமே தவிர, கவர்மெண்ட்டால கண்ட்ரோலோ அதோ பண்ண முடியாது. கிரிப்டோ நியூஸ் சில நேரத்துல கன்ஃபியூசிங்கா இருக்கும்போது ஒரு லேமேன் எங்க இருந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம்? அதுக்குன்னே சில ரிலேபிள் சோர்சஸ் இருக்கு. ஒரு எக்ஸ்சேஞ்சஸோட அஃபிஷியல் எக்ஸ்சேஞ்சஸோட பிளாக்ஸு, அனௌன்ஸ்மெண்ட்ஸில் போய் பார்க்கலாம். தென் வந்து கவர்மெண்ட்டோட அப்டேட்ஸ் ஏதாவது பார்க்கலாம். ஆர்பிஐ அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரெப்யூட்டடான கிரிப்டோ ரிலேட்டட் போர்ட்டல்ஸ் வந்து நிறையா இருக்குது. காயின் டெஸ்க்கு, காயின் டெலிகிராஃபு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதில் போயிட்டு நீங்கள் கிரிப்டோ சம்மந்தப்பட்ட நியூஸஸ்ஸு, பிளாக்ஸு, அப்டேட்ஸு, அடாப்ஷன் எந்தெந்த கண்ட்ரியோட அடாப்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி இங்கே இந்தியாவில் இருக்கிற எக்ஸ்சேஞ்சஸ்லேயே வந்து அவங்கவுங்களே பிளாக்ஸ் போடுறாங்க. நீங்கள் அதிலே மோஸ்ட்லி கிரிப்டோ பற்றியான நியூஸஸ் வந்து அதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். நான் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறது வந்து இந்த யூடியூப் டிப்ஸு, தென் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் ஆகுறது, அதுக்கப்புறம் அன்னோன் சோர்ஸில் ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் வரும். அது வந்து எதுவுமே அந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறதா இது இல்லை. ஸோ வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிளாக்ஸு, நீங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டட் அப்டேட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஈஸியாக கிரிப்டோ சம்மந்தப்பட்ட நியூஸை வந்து நீங்களால் எடுத்துக்க முடியும். நிறைய ஃபேக்கான கிரிப்டோ ஸ்கீம்ஸ்லாம் வந்துருச்சு. மோஸ்ட்லி எம்எல்எம் ஆர் பான்சி மாதிரி. ஒரு ஜென்யூனான கிரிப்டோ ப்ராஜெக்டை எப்படி ஐடென்டிஃபை பண்றது சார்? ஆமாம், நானும் பார்த்தேன். நிறைய ரீல்ஸ் எல்லாம் ஷேர் ஆகிட்டு தான் இருக்குது. மக்கள் வந்து இனிமே தான் வந்து இன்னும் கான்ஷியஸாக இருக்கணும். நிறையா ஃபோன்சி எம்எல்எம் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எஃப்ஐயூ ரிஜிஸ்டர்னு சொல்லி இப்போ நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. முதல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும், எஃப்ஐயூவே இதை அலோவ் பண்ணாது. இந்த ஃபோன்சி ஸ்கீம், ஆளை சேர்த்து விடுறது, மந்த்லி கமிட்மெண்ட்டு, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து எஃப்ஐயூவே அலோவ் பண்ணாது. ஆனால் அவங்களோட வெப்சைட்டில் எஃப்ஐயூ ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்க கம்பெனி நேமை வந்து ஜஸ்ட் சர்ச் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா, இந்தியாவில் ரெகுலேட் பண்ண எக்ஸ்சேஞ்சஸில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதில் நேம் வரும். ஓகேங்களா? அவங்க யாராவது இந்த மாதிரி ஃபோன்சி ஸ்கீமோ இல்லை வந்து மந்த்லி ரிவார்ட்ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி பாருங்கள். ஃபேக்கான எக்ஸ்சேஞ்சஸ் தான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. நாங்கள் எஃப்ஐயூ ரிஜிஸ்டர் தான், எஃப்ஐயூ ரிஜிஸ்டர் எக்ஸ்சேஞ்ச் யாருமே இந்த மாதிரியான விஷயத்துக்கு இறங்க மாட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா எஃப்ஐயூ லைசன்ஸை ஈஸியாக உடனே கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இடியோட ஆக்ஷனு ஹரியானா, கேரளா, பஞ்சாப், பெங்களூரு, இங்கே நியர்பை போன மாதம் தான் பெங்களூரு, அப்புறம் எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து இந்த ஃபேக்கான கரன்சிஸை வச்சு, எம்எல்எம் ஸ்கீமை வச்சு ஒரு மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் தரேன், மந்த்லி ரிவார்ட்ஸ் தரேன், இந்த மாதிரி வந்து ஃபேக்கான கமிட்மெண்ட்ஸ் கொடுத்து முதல் ஸ்கேம் பண்ண மணி மட்டும் 2300 crore. அதை எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணி இடி வந்து இப்போ ரீசெண்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நியூஸ் நீங்கள் கூகுளில் பார்த்தாலே தெரியும். இன்க்ளூடிங் அந்த ப்ரொமோட் பண்ண லீடர்ஸு. ஏன்னா லீடர்ஸை வச்சு தான் ஒருத்தவங்க கீழே 5000 பேர் 10,000 பேர் இருக்கிறாங்க. மோஸ்ட்லி அந்த லீடர்ஸை தான் இப்போ டார்கெட் பண்ணியிருக்காங்க இடி. இப்போது தமிழ்நாட்டிலையுமே நிறைய நடக்குது. நிறைய ஃபோன்சி ஸ்கீமு, மந்த்லி ரிவார்ட்ஸ் கொடுத்து பேசி நிறைய வீடியோஸ் போடுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே இடியோட ட்ராக்கிங்கில் தான் இருக்காங்க. எப்போ வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் இடி. இதிலிருந்து கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து இந்த மாதிரியான ஃபேக்கான இந்த இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. முன்னாடி எம்எல்எம்லாம் வந்து மணி கொடுத்து மணி தரன்ட்டு, இப்போ இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரி வந்து ஒரு நார்மலான பிஸ்னஸ், ஒரு டெக்னாலஜி ஓரியன்ட் இருக்கிறதுனால டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி நிறைய வந்து இந்த மாதிரியான எம்எல்எம் வந்து இதுலேயும் பூந்துட்டாங்க. மந்த்லி நாங்கள் தரோம்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இப்போ இந்த இடி ஆக்ஷன்னால நல்ல க்ளீன் மானிட்டர் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ஜென்யூனாக ஒரு விஷயத்த நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பராக இருக்கிற கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ், எஃப்ஐயூ ரெகுலேட்டட் எக்ஸ்சேஞ்சஸாக நீங்கள் அவங்களோட வெப்சைட் பார்த்தாலே தெரியும். அவங்க அந்த ஃபோன்சி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஒயிட் பேப்பர் இருக்கும், அவங்களோட அவங்க அட்ரஸ் இருக்கும், அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும், கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் வச்சு அவங்களோட ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கலாம். முடிஞ்சால் நேரில் போயும் பார்க்கலாம். அந்த மாதிரியான விஷயத்துல இந்த மாதிரி ஜென்யூனாக இருக்கிறவங்கள வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கொஞ்சம் சேஃப் கூட. ரீசெண்ட் டேஸ்ல P2Pல ஸ்கேம்,
பேங்க் ஃப்ரீஸ், லீன்னு நிறைய நியூஸ் வருது. இதெல்லாம் எதனால நடக்குது அண்ட் ரீசன் என்ன? இது கிரிப்டோல மட்டும் கிடையாது. ஸ்கேம் பண்ற ஃபண்டு எந்த அக்கவுண்ட்டுக்கு வந்தாலும் வந்து சைபர் கிரைம் வந்து அத ஃப்ரீஸ் பண்ண தான் செய்வாங்க. இது ஏன் ரீசென்ட் டைம்ல P2Pல நெறைய ஸ்கேம்ல நடக்குது அப்டின்னா, ஸ்கேம் பண்ற மணி எல்லாத்தையுமே P2Pல தான் சேல் பண்றாங்க. இப்ப கஸ்டமர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, P2Pல வந்து நல்ல ரேட் போகுது. ஸோ வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது அப்டின்னு சொல்லிட்டு அத ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுல போறாங்க. ஆனா ரியாலிட்டி என்னன்னா, ஸ்கேம் பண்ற மணி எல்லாமே P2Pல சேல் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து P2Pல சேல் பண்ணி அந்த மணியை நம்ம அக்கௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறோம். நம்ம ஒருத்தவருக்கு அனுப்புகிறோம், அவங்க ஒருத்தவங்களுக்கு அனுப்புகிறாங்க. இப்படியே போய்கிட்டே இருக்கிறப்போ அந்த ஸ்கேமர் வந்து யாருக்கிட்ட ஸ்கேம் பண்ணாங்களோ அவங்க சைபரில் கம்ப்ளைண்ட் பண்ணாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அப்படியே ட்ராக்கபிளில் யார் யாருக்கெல்லாம் போயிருக்கோ அந்த அக்கௌண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகும், லீன் ஆகும், எல்லாமே ஆகும். ஸோ வந்து P2Pல சேல் பண்ணாலே வந்து அன்னோன் சோர்ஸ் அக்கௌண்ட்ல இருந்தால் உங்களுக்கு பணம் வரும். எக்ஸாக்டாக அந்த எந்த யூசரோ அந்த யூசர்லேருந்தும் வராது. இப்போ நம்ம ஐடென்டிஃபையும் பண்ணவும் முடியாது. இப்போ அந்த எக்ஸ்சேஞ்ச் கிட்ட நீங்கள் கால் பண்ணி இது மாதிரி இவங்க பணம் அனுப்பிச்சிட்டாங்க, எனக்கு அவங்களோட ஐடென்டி கொடுங்க, என்னோட ஸ்கேம் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து அவங்களோட இப்போ ரீசெண்ட் டேஸில் அவங்களோட டேட்டாஸும் வந்து கொடுக்கவும் மாட்டாங்க. ஸோ வந்து ஒன்லி ஃபார் FIUக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. நார்மல் பீப்புளுக்கு வந்து இது மாதிரி ஆயிருக்குதுன்னு சொன்னாலும் டீட்டெயில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து ட்ராக் பண்ணுறதே வந்து கஷ்டமாயிடுது. இப்போ நார்மல் பீப்புள் வந்து P2P டிரான்சாக்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஜென்யூனான மணியாக தான் இருக்கும். அவங்களும் அதுக்கு முன்னாடி உள்ளவங்களும் ஜென்யூனான மணி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஜென்யூனான மணி தான். எங்கேயோ ஒரு இடத்துல தப்பாகிறது, அது அப்படியே ட்ராக் ஆகிற ஒரு 10 லேயர் 15 லேயர் வரைக்கும் அப்படியே ட்ராக் ஆகி அவங்களோட அக்கௌண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகும். இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, நீங்கள் முதல்ல உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்குதுன்னா உங்களுக்கு நார்மலாக பேங்க்ல இருந்தே மெயில் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி உங்கள் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்குது, சம் சைபர் கிரைம்லேருந்து வந்திருக்கும், சஸ்பீஷியஸாக இருக்கனால ஃப்ரீஸ் ஆகிருக்கு, லீன் ஆகிருக்குங்கிற மாதிரி மெயில் கொடுத்துருப்பாங்க. இல்லை பேங்கிங்லேருந்தே உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் 1930 சைபர் கிரைமுக்கு கால் பண்ணி இது மாதிரி எங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க டீட்டெயிலெலாம் கேட்டுட்டு உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்ததுனால உங்களுக்கு ஃப்ரீஸ் லீன் ஆகிருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. ஒன்று அந்த ஐடென்டிஃபை உங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தாலே தெரியும் யார் மூலியமாக வந்திருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்கலாம். இப்போ அவங்க அவைலபிளாக இல்லை, இதாக இருக்குது, இமீடியட்டாக வந்து அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் எடுத்துக்கிட்டு தென் வந்து நீங்கள் எந்த ஸ்டேஷன்லேருந்து கம்ப்ளைண்ட் ஆயிருக்கோ நீங்கள் சைபர் கிரைம்லேயே உங்களுக்கு ஒரு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருவாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அதை சைபர் ஸ்டேஷனுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசி தென் வந்து உங்களோட ஜென்யூனிட்டியை ப்ரூவ் பண்ணணும். நான் வந்து என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் வாங்கினேன், இதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. இல்லை கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கேன், கம்பெனி அக்கௌண்ட் ஃப்ரீஸில் இருக்குன்னா இன்வாய்ஸு இந்த மாதிரியான என்ன பர்பஸ்க்காக உள்ளே வந்திருக்கு, என்ன பர்பஸ்க்காக வெளில போயிருக்குங்கிற டீட்டெயில் வந்து ஜென்யூனிட்டி வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா தென் வந்து அந்த டிஸ்பியூட் அமௌண்ட் மட்டும் பே பண்ண சொல்லுவாங்க. அந்த டிஸ்பியூட் அமௌண்ட் மட்டும் பே பண்ணிவிட்டு தென் சைபர் கிரைம்லேருந்து த்ரூ உங்கள் மெயிலுக்கு பேங்க்குக்கு மெயில் பண்ணுவாங்க. அந்த பேங்க்குக்கு த்ரூ மெயில் போயிட்டாலே பேங்க் வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் இதுக்கு சொல்யூஷன். இந்த மாதிரியான விஷயம் வந்து ஏன் நடக்குதுன்னா மோஸ்ட்லி வந்து நான் KYC அக்கௌண்ட்ல இருந்தால் உங்களுக்கு பணம் உள்ளே வரும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு கேஷ் உள்ளே வருது அப்படின்னாலே யார்கிட்டேருந்து வருது, என்னத்துக்காக வருதுன்னு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் ரெக்கார்ட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு பர்பஸ்க்காக தான் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த பர்பஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து அக்கௌண்ட் ஃப்ரீஸ் லீனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஏதோ வந்து ஒரு 10th லேயர் 11th லேயரில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வந்து மோஸ்ட்லி நீங்கள் P2P பண்ணுறதா இருந்துச்சுன்னா P2Pயே பண்ணாதீங்க. அந்த மாதிரியான விஷயத்தில் அதில் ஜென்யூன் மணி எதுவுமே வரல. நீங்கள் ப்ராப்பர் எக்ஸ்சேஞ்சிலே நீங்கள் செல் பண்ணி மணியே எடுத்துக்கலாம். P2Pயில் நீங்கள் சேல் பண்ணீங்கன்னா அவங்களோட ஐடென்டிட்டியை உங்களால் வந்து சேஸ் பண்ணி எடுக்கவும் முடியாது. ஸோ வந்து என்னோட ஒப்பீனியன் கேட்டால் P2P பண்ணாதீங்க. அதுதான் ஒரு இது வரைக்கும் ஃப்ரீஸ் ஆன லீன் ஆனதுக்கு நான் சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இதுதான் வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன்ஸ். ஓகே சார். இப்போ கிரிப்டோல மந்த்லி ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஸ்கீம் இருக்கா? கிரிப்டோனில் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்லேயும் சரி, பேங்கிங்லேயும் சரி, கோல்டில் எல்லாத்துலேயுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் இருக்குது. ஸோ வந்து கிரிப்டோவில் வந்து SIP இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து கோல்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இன்றைக்கி உங்கள்கிட்ட கேஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் கோல்டு வாங்கி வைக்கிறீங்க. தென் அடுத்த மாதம் உங்கள்கிட்ட ஒரு கேஷ் இருக்குன்னா ஒரு கோல்டு வாங்கி வைக்கிறீங்க. அடுத்த மாதம் அப்படியே மந்த்லி வந்து நீங்கள் வாங்கிக்கப்போ ஒரு 12 மந்த்தில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். சேம் கிரிப்டோவில் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போது மந்த்லி அந்த 10,000 வந்து மந்த்லி அந்த 4 காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் அதோட க்ரோத் வந்து கிராஜுவலாக இருக்கும், நல்ல ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இது நீங்கள் ரிட்டர்ன்ஸ்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1 இயர்னு போடாமல் ஒரு 5 இயர் 6 இயருக்கு சின்ன சேவிங்ஸ் உங்களால் வந்து ஒரு 100 ருபீஸாக இருக்கட்டும், 500 ருபீஸாக இருக்கட்டும், 1000 ருபீஸாக இருக்கட்டும், இது மாதிரி SIPயில்
எஸ்ஐபியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நல்ல growth இருக்கும், நல்ல ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு இருக்கும். யுனெசஸோட டைரக்டரா கிரிப்டோ ஜர்னில உங்களோட ஹார்டஸ்ட் லெசன் என்ன? ஹார்டஸ்ட் லெசன் என்னன்னு பார்த்துட்டா, நான் நிறைய விஷயம் ரிசர்ச் பண்ணாமல் டிசிஷன் எடுத்து நிறைய ஃபெயிலியர் அண்ட் லாஸை பார்த்துட்டேன். ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் 1க்கு 10 தடவை யோசிச்சு பொறுமையாக நல்ல எவ்வளோ டைம் எடுத்தாலும் நல்லா வெயிட் பண்ணி சாட்டிஸ்ஃபைடோட அந்த விஷயத்த பண்ணால் கம்ப்ளீட் ஆகும், அதில் சக்ஸஸும் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு என்னோட ஹார்டஸ்ட் லெசன் நிறைய ஃபெயிலியரை பார்த்ததுனால தான் நான் இந்த டிசிஷனே வந்தேன். கிரிப்டோ கரன்சி சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே அருமையா பதில் சொன்னீங்க சார். நிச்சயமா இது மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நன்றி சார். தேங்க்யூ.